அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் எடப்பாடி தலைமை மாற்றப்பட வேண்டும். அதிமுக ஒன்றுபட வேண்டும். இரட்டை தலைமை இருந்த காலகட்டத்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக 22 இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. அதிமுக மட்டும் பெற்ற வாக்கு விகிதம் 19.39%. கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதத்தை சேர்த்தால் மொத்தம் 31.05%. ஒற்றை தலைமை வந்த பிறகு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக 34 இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. வாக்கு சதவிகிதம் வெறும் 20.66%. கூட்டணி கட்சியான தேமுதிக வாக்கு சதவீதமான 2.59%. சேர்த்தால் மொத்தம் 23.05%. 8% வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. அதிமுக வரலாற்றில் 7 தொகுதிகளில் டெபாசிட் பறிபோனது இதுவே முதல் தடவை. இந்த சாதனையை படைத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. 12 இடங்களில் 3வது இடத்திற்கும் ஒரு இடத்தில் 4வது இடத்திற்கும் சென்றது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெறும் 5267 வாக்குகளை மட்டுமே பெற்றது. 2019ஆம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டது. இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. இதுதான் அதிமுகவின் இன்றைய நிலைமை. இதற்கு முழு முதற் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். என்னை பொறுத்தவரையில் அதிமுக ஒன்றுபட வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை 2026ஆம் ஆண்டு அமைக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட தலைமை மாற்றப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். தொடர் தோல்வியை சந்தித்து வரும் படுதோல்வி எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. பிளவுபட்டு இருக்கின்ற கழகம் இணைந்தால்தான் 50 ஆண்டிற்கும் மேலாக இயங்கி வரும் அதிமுக வலுப்பெறும். இதனை மனதில் வைத்துதான் கழகம் இணைய வேண்டும் என்ற கருத்தினை நான் சொல்லி வருகிறேன்.